காலையில எந்திரிச்ச உடனே மணி ஒரு 5, 5:30 மணி, 6 மணிக்குள்ள வந்து டீ, காஃபி ஏதாச்சும் குடிச்சா தான் வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்ற மாரி இருக்கும். மணி ஒரு 5:30க்குலாம் வந்து டீ போட்டேன். கொஞ்சம் பால் தான் இருந்தது. இஞ்சி, ஏலக்காய்லாம் தட்டி போட்டுட்டு எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கடைலாம் தொறந்ததுக்கப்புறம் போயிட்டு பால் பாக்கெட்ட வாங்கிட்டு வந்துட்டு, காஃபி தான் போட்டிருக்கேன். இந்த பால் பாத்திரம் அடி வந்து போயிடுச்சு. ஒரு 4, 5 வருஷமா அந்த பாத்திரம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து வேற பாத்திரம் வாங்கணும். அதுவரைக்கும் ஏதாச்சும் வச்சு ஓட்டிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வெங்காயம் வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் இல்ல. அதனால வெங்காயமே வாங்கிட்டு வந்துட்டேன். பழைய சாதம் இருந்தது. அந்த பழைய சாதத்துக்கு வந்து புதினா துவையல் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து தட்டைப்பயிறு வந்து அவிச்சு வச்சிருக்கேன். இத வந்து கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு ஏதாச்சும் சமைக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் சாதம் பண்ணிட்டு, முட்டை வந்து அவிச்சுட்டு அத அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சிடலான்னு தான் பிளானிங்ல போயிட்டுருக்கு. நேரம் ஆயிடுச்சு. அதனால இருக்கிறதுக்கு ஏத்த மாரி சிம்பிளா சமைச்சுக்கலான்னு இருக்கேன். புதினா செடி வந்து வீட்லயே வைக்கலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 செடி இருக்கு. அதோட வந்து இத சேர்த்துமே வச்சிருக்கேன். என்னோட விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு என்ன சமைச்சேன்றத நெக்ஸ்ட் விளாக்ல காமிக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பை.